அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தம்பி ஆகாஷ் படுகொலைக்கு தொடர்ந்து 13 நாட்களாக நாம் போராடி வருகின்றோம். இன்று வரை ஏன் அந்த காவலர்களை அரஸ்ட் பண்ணவில்லை? ஏனென்றால் ஏற்கனவே நான் அன்று பேசும்போதும் சொன்னேன், அவர்கள் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று. இப்பவும் சொல்கிறேன், இது சாதாரணமான போராட்டம் இல்லை. நான் இன்றைக்கு ஒரு முடிவோடு தான் இங்கு வந்தேன். ஏனென்றால் ஓரிரு நாட்களுக்குள் இந்த காவலர்கள் 11 பேரையும் அரஸ்ட் பண்ணி கொலை வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அரஸ்ட் பண்ணி செயலில் அடைக்கவில்லை என்றால் தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் சட்டமன்றம், சிறுவைகுண்டம் சட்டமன்றம், இந்த 3 மாவட்டத்திலும் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டும் என்று ஏற்பாடுகள் செய்துவிட்டு தான் நான் இன்று இங்கே வந்திருக்கிறேன். அதுபோக இந்த 3 சட்டமன்றத்தில் நீங்க எலெக்ஷனை புறக்கணிக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 3 சட்டமன்றத்திலையும் நாங்கள் இந்த எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம். ஏனென்றால் ஆகாஷ் தம்பி படுகொலைக்கு உண்மையான நியாயம் கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த போராட்டம் தொடரும். இதை சொல்லிட்டே போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்க கூடாது. ஏன், நம் சமுதாய மக்களிடத்தில் ஒற்றுமை இல்லை. எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது. அன்று நான் இங்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த வேடப்பட்டியோட கிராமத்துல அந்த பொண்ணோட படுகொலை நடந்தது. அப்பொழுதுதான் அங்கு முதல் தடவையா ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்தது. நான் பார்த்துட்டு தான் போனேன். அதற்கு அப்புறமாக ஒவ்வொரு அமைப்புகள் இருந்தும், ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தும், ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருந்தும் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. நேற்று அவர்களை, அந்த குற்றவாளியை, அதுவும் ஒரு மறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குற்றவாளி தான் இந்த தப்பை செய்திருக்கிறார் என்று அரஸ்ட் பண்ணிவிட்டார்கள். ஏன் அந்த ஒரு கயவனை, ஒரு 65 வயசு மூதாட்டியை அவன் இதே மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு ரவுடியை அவங்களால் ஏன் என்கவுண்டர் பண்ண முடியவில்லை? ஏன் அடித்து கொலை பண்ண முடியவில்லை? இந்த ஆகாஷ் தம்பி என்ன தப்பு செஞ்சார்? எதற்காக இவரை அடித்து கொண்டார்கள்? ஏனென்றால் இங்கு கள்ள சந்தையில் கஞ்சாவும் போதைப் பொருட்களும் நடமாடி கொண்டிருந்தது. இதை நம் தம்பி ஆகாஷ் தட்டி கேட்டிருக்கிறார். அதனால் அந்த கஞ்சா வியாபாரிகள், அந்த மது வியாபாரிகள் எவ்வளவு பணம் உங்களுக்கு லஞ்சமாக கொடுத்தார்கள்? அதை வாங்கிவிட்டு தானே நீங்கள் எங்கள் தம்பியை அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இப்ப சொல்கிறோம், அதற்கு 4 மடங்கு உங்களுக்கு பணம் தருகிறோம். எங்கள் ஆகாஷ் தம்பியை உயிரோடு உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா உங்களால் கொடுக்க முடியாது. அதற்காக இப்பொழுது நான் சொல்கிறேன், உங்கள் 11 அதிகாரிகளுக்கும், நீங்கள் அதிகாரி கிடையாது, அரக்கர்கள், 16 அரக்கர்கள், இந்த 16 அரக்கர்களுக்கும் சரியானபடி தண்டனை கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன போலீஸ் அதிகாரியா இல்ல புறம்போக்கு அதிகாரியா? எதற்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தீர்கள்? எங்கள் ஆகாஷ் தம்பி என்ன தப்பு செஞ்சார் உங்களால் கூற முடியுமா? முடியாது. ஏனென்றால் நீங்கள் எல்லாமும் அரசியல்வாதிக்கும் ரவுடிகளுக்கும் கைக்கூலியாக செயல்படுகிறீர்கள். அதனால்தான் நீங்கள் இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக எங்கள் ஆகாஷ் தம்பிக்கு நல்லபடி நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் அந்த தூத்துக்குடி, சிறுவைகுண்டம், திருச்செந்தூர் 3 சட்டமன்றத்திலையும் கண்டிப்பாக அரசியலை புறக்கணிப்போம். நான் 2 நாள் தான் உங்களுக்கு டைம். இந்த 2 நாளைக்குள் அவர்களை அரஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கவில்லை என்றால் இன்னும் அந்த 3 சட்டமன்றத்திலையும் பெரிய அளவில் கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கும், நடத்தி காட்டுவோம் நாங்க. சரியா? காவல்துறையினர் நீங்க நடுநிலையா தான் வேலை பார்க்கணும். ஆனா எதற்காக இந்த தேவேந்திர சமுதாய மக்கள் மட்டும், அதுவும் குறிப்பாக வாலிப பசங்களை மட்டும் ஏன் கண்டறிந்து அடித்து கொலை பண்ணுகிறீர்கள்? நீங்கள் தைரியமான அமைதியாக இருந்தால், தைரியமான காவல் அதிகாரியா இருந்தால் எங்கள் தம்பியை அரஸ்ட் பண்ணீங்க, ஸ்டேஷன்ல வச்சு வழக்கு பதிவு பண்ணுங்க. எதற்காக எங்கள் தம்பியை
எதற்காக எங்க தம்பிய அடிச்சு கொண்டீங்க சொல்லுங்க? நீங்க அதுவும் கண்ணை கட்டி நல்ல ஒரு தாய்க்கு மகனா பிறந்திருந்த காவல் அதிகாரியா இருந்திருந்தால் அவனுடைய கண்ணை அவிழ்த்து விட்டு அவன் மேல் வழக்கு பதிவு செய்து ஸ்டேஷன்ல வச்சு நீங்க அடிக்கணும். எதற்கு? உங்களுக்கு பயம். அடிச்சுட்டு வெளியே வந்துட்டா நம்மளை கொன்னுருவான் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தானே நீங்க அவனை கண்ணை கட்டி ஒரு செங்கமால வச்சு அடிச்சு கொலை பண்ணியிருக்கீங்க. நீங்க என்ன பொறுக்கியா? நீங்க என்ன புறம்போக்கு நாய்ங்களா? எதற்காக இந்த வேலையை செய்தீர்கள்? கண்டிப்பாக நீங்கள் ஆயுள் தண்டனை பெற்று காலம் முள்ளா செயலில இருந்து கழிக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். வாய்ப்புக்கு நன்றி. எப்படி இருக்கு?